மகிழ்ச்சி எஃப்எம் ஆனந்தத்தின் அலைவரிசை. வணக்கம். வணக்கம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க வாக்குச்சாவடிக்குள்ள நிக்கிறீங்க. உங்க முன்னாடி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கு. பல வருஷமா நீங்க நம்புற உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சின்னத்தை பாக்குறீங்க. ஆமா, அந்த சின்னத்தை பார்த்த உடனே ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? கண்டிப்பா. அந்த உங்க அபிமான கட்சிக்கு தான் ஓட்டு போடுறோங்கிற முழு நம்பிக்கையோட அந்த பட்டனை அழுத்துறீங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஓட்டு போட்ட அந்த வேட்பாளர் அந்த கட்சியோட அடிப்படை உறுப்பினரே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இத கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் பலருக்கும். ஆனா இதுதான் நிதர்சனம். அவர் முற்றிலும் முரணான கொள்கைகள் கொண்ட வேறொரு கட்சியைச் சேர்ந்தவர். தேர்தலுக்காக மட்டும் அந்த சின்னத்தை இரவல் வாங்கி இருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆக்சுவலா இது ஒரு மோசடி மாதிரி வெளியில தெரியலாம். ஆனா சட்டப்படி இது 100% சரி. சரியா சொன்னீங்க. இந்திய தேர்தல் சட்டப்படி இது 100% சட்டப்பூர்வமான ஒரு விஷயம். இன்னைக்கு நாம பேச போற டாபிக்கே இதுதான். இந்த ஆழமான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஆம். மூத்த ஊடகவியலாளர் முனைவர் ஜே மகேந்திரன் அவர்கள் எழுதின கட்டுரையில இருக்கிற சில அதிர்ச்சியான தரவுகளை வச்சுதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அந்த கட்டுரை ரொம்ப நுணுக்கமா இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணிருக்கு. அதான் நம்ம தேர்தல் சிஸ்டத்துல இருக்கிற ஒரு பெரிய சட்டப்பூர்வமான ஓட்டையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீப்பா பேச போறோம். இது எப்படி ஜனநாயகத்தின் வெளிப்படைத்தன்மையை பாதிக்குதுன்னு பார்க்கணும். கண்டிப்பா. குறிப்பா தமிழக தேர்தல் நடைமுறைகள்ல இது ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம். சரி, இதை நம்ம கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இந்த நடைமுறை எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது பாத்தீங்கன்னா, இந்த நடைமுறையை நாம ஒவ்வொரு தேர்தலையும் ரொம்ப சாதாரணமா கடந்து போயிருப்போம். ஆனா திரைக்கு பின்னால இது எப்படி சட்ட ரீதியா சாத்தியமாகுது அப்படின்னு நம்ம பெருசா யோசிக்கிறது இல்ல. உண்மைதான். தேர்தல் ஆணையம் நிறைய சட்டத்திட்டங்களை வகுத்திருக்காங்க. ஆமா, சட்டம் ஒரு விஷயத்தை அனுமதிக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அது நெறிமுறைகளுக்கும் ஜனநாயகத்தோட அடிப்படை ஆன்மாவுக்கும் சரியானதா இருக்குமான்னு கேட்டா அங்கதான் ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. எலெக்ஷன் நேரத்துல கூட்டணிகள் அமைறது ரொம்ப சகஜமான ஒண்ணுதான். பெரிய மாநில கட்சிகளோட சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணி வைப்பாங்க. அதுல எந்த தப்பும் இல்ல. கூட்டணி வைக்கிறது அவங்களோட உரிமை. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த சின்ன கட்சிகளுக்குன்னு தனியா ஒரு கொடி, ஒரு சின்னம் இருக்கும். ஆனா அது எல்லாம் ஓரங்கட்டிட்டு தாங்கள் எந்த பெரிய கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சியின் சின்னத்திலேயே இவங்க வேட்பாளர்களை நிறுத்துவாங்க. கரெக்ட். கட்டுரையாளர் இதை ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுறார். எப்படின்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் சின்ன கட்சிகள் இரட்டை இலை சின்னத்துல நிக்கிறதும், ஆமா, அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் கட்சிகள் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறதும் கலை யதார்த்தமா இருக்கு. எந்த கட்சியையும் நம்ம இங்க விமர்சிக்கல. ஆனா இதுதான் நடைமுறை. ஆனா எனக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கு. சட்டப்படி ஒரு கட்சியோட அதிகாரப்பூர்வ சின்னத்துல நிக்கணும்னா அவங்க அந்த கட்சியோட உறுப்பினரா இருக்கணுமே. அங்கதான் விஷயமே இருக்கு. இங்க ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைப்படி பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியோட அதிகாரப்பூர்வ சின்னத்துல ஒருத்தர் போட்டியிடணும்னா அவர் கண்டிப்பா அந்த கட்சியோட அடிப்படை உறுப்பினரா இருக்கணும். அப்போ ஒரு சின்ன கட்சியோட தலைவர் எப்படி வேற ஒரு கட்சியோட சின்னத்துல அதிகாரப்பூர்வமா போட்டியிட முடியுது? இந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது? அதுக்கு ஆதாரமா தேர்தல் நடத்தும் அதிகாரி கிட்ட வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ஃபார்ம் A, ஃபார்ம் B அப்படின்னு 2 முக்கியமான படிவங்களை தாக்கல் செய்யணும். ஓ, அந்த படிவங்கள்ல பெரிய கட்சியோட தலைவர் கையெழுத்து போட்டிருப்பாரு இல்லையா? எக்ஸாக்ட்லி. அப்போ இந்த சின்ன கட்சி வேட்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, தேர்தலுக்காகவே தற்காலிகமா அந்த பெரிய கட்சியில தங்களை உறுப்பினரா இணைச்சுக்கிறாங்க. அதாவது அதிகாரப்பூர்வமா ஆவணங்கள் படி அவங்க அந்த பெரிய கட்சியோட ஆட்கள். ஆமா, ஒரு தற்காலிகமான ஒரு போலியான உறுப்பினர் அட்டையை வாங்கிக்கிறாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்சு வாக்கெண்ணிக்கையெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? திரும்ப பழைய கட்சிக்கே போயிடுவாங்களா? அதேதான். சைலண்டா அந்த உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் தங்களுடைய பழைய சின்ன கட்சிக்கு விசுவாசமான தலைவராவோ உறுப்பினராவோ திரும்பிடுவாங்க. இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கே. இது எப்படி இருக்குன்னா, ஒரு தொழில்முறை விளையாட்டு வீரர் இருக்காருன்னு வச்சுப்போம். சரி, சொல்லுங்க. அவர் வருஷம் முழுக்க ஒரு குறிப்பிட்ட அணிக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு அந்த அணியோட கேப்டனாவே வலம் வருவார். ஆனா ஒரு பெரிய ஃபைனல் மேட்ச் நடக்கும்போது மட்டும் களத்துல இறங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேறொரு அணியின் ஜெர்சி அணிந்து கொண்டு விளையாடி விட்டு மேட்ச் முடிஞ்சதும் திரும்பவும் பழைய அணிக்கே போயிடுவார். ஆமா, கிரவுண்ட்ல இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் நம்ம டீமுக்கு ஒரு புது பிளேயர் வந்திருக்காருன்னு நினைச்சு ஆரவாரம் செய்றாங்க. ஆனா
போட்டி முடிஞ்சதும் மீண்டும் தன் பழைய அணிக்கே திரும்பிச் செல்வது போல இருக்கிறதல்லவா? இந்த ஜெர்சி உதாரணம் இங்க ரொம்பவும் கச்சிதமா பொருந்தது. அந்த பிளேயர் ஜெர்சிய மாத்துறது சட்டப்படி அந்த டோர்னமெண்ட்ல எந்த தப்பும் இல்லாம இருக்கலாம். சட்டம் அதை அனுமதிக்குது. ஆமா, சட்டம் அனுமதிக்குது. ஆனா அது அந்த விளையாட்டோட அறத்துக்கும் நம்பி வந்த பார்வையாளர்களுக்கும் செய்யற துரோகம் இல்லையா? கண்டிப்பா. இது பாக்குறவங்களுக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். நாம வெறும் காகிதத்துல இருக்கிற சத்தத்தை மட்டும் பார்க்க கூடாது. ஒரு வேட்பாளர் வெறும் தேர்தல்ல ஜெயிக்கணும், அந்த பெரிய கட்சியோட ஓட்டு பேங்க் நமக்கு ஈஸியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கட்சியின் விசுவாசி மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது ஒரு முரண்பாடு தான். ஒரு நிமிஷம் இருங்க, இங்க நான் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, என்ன அது? தேர்தல் நேரத்துல கூட்டணி அமைப்பது அனைவருக்கும் தெரிஞ்ச வெளிப்படையான விஷயம் தானே. நியூஸ் சேனல், பேப்பர், வாட்ஸ்அப்னு எல்லாத்துலயும் இதுதான் செய்தியா வரும். ஆமா, மக்களுக்கு கூட்டணி நிலவரம் தெரியும். எந்த சின்ன கட்சி எந்த பெரிய கட்சியோட கூட்டணி வச்சிருக்குன்னு வாக்களிக்க போற உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த வேட்பாளர் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் தான் என்பது வாக்காளர்களுக்கு தெரிஞ்ச உண்மைதானே? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். பிறகு ஏன் இத கட்டுரையாளர் வாக்காளர்களை தவறாக வழிநடத்தும் செயல் என்கிறாரு? மக்கள் ஒன்னும் முட்டாள் இல்லையே. நீங்க சொல்ற பாயிண்ட் லாஜிக்கலா சரியா படலாம். ஆனா ஒரு வாக்காளர் வாக்குச்சாவடிக்குள்ள போய் அந்த இயந்திரத்துக்கு முன்னாடி தனிமையில நிக்கும்போது அவரோட உளவியல் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். உளவியல் ரீதியா பார்க்கணும்னு சொல்றீங்க? ஆமா, இந்திய தேர்தல்ல சின்னம் அப்படிங்கிறது வெறும் ஒரு படமோ அல்லது ஒரு லோகோவும் கிடையாது. 1951ல இந்தியாவுல முதல் பொது தேர்தல் நடந்தப்போ மக்கள் மத்தியில கல்வி அறிவு ரொம்ப குறைவு. அதனாலதான் வேட்பாளர்களை சுலபமா அடையாளம் காண சின்னங்கள் முறை கொண்டு வரப்பட்டது. கரெக்ட். ஆனா கடந்த இத்தனை வருஷங்கள்ல இந்த சின்னங்கள் மக்களோட உணர்வோடும் ரத்தத்தோடும் கலந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட சின்னம் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தோட மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அதாவது சின்னத்தை பார்த்த உடனே ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்துடுதுன்னு சொல்றீங்க? துல்லியமா அதுதான். மக்கள் வாக்குச்சாவடியில ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை பார்த்து அந்த வேட்பாளர் அந்த பெரிய கட்சியின் கொள்கைகளை சேர்ந்தவர் என நம்பி வாக்களிக்கிறார்கள். ஆனா உண்மையில அவர் வேறு கட்சியின் பிரதிநிதி. இதத்தான் கட்டுரையாளர் ரொம்ப ஆழமா விமர்சிக்கிறார். இது எப்படிப்பட்ட நிலைனா முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்ற ஒரு நிலை. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது அருமையான பழமொழி. நீங்க தட்ல பாக்குறது என்னவோ சோறுதான், ஆனா உள்ள மறைஞ்சிருக்கிறது ஒரு முழு பூசணிக்காய். ஓ, இப்ப புரியுது. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது தான் ஜனநாயகத்தோட அஸ்திவாரம். சரியா சொன்னீங்க. ஒரு வாக்காளர் தான் யாருக்கு ஓட்டு போடுறோம், அந்த வேட்பாளரோட உண்மையான பின்புலம் என்ன அப்படிங்கிற முழுமையான தகவல்களின் அடிப்படையில முடிவெடுக்கணும். ஆனா தற்காலிகமா ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுட்டு சின்னத்தை இரவல் வாங்குறது அந்த வெளிப்படைத்தன்மையை முழுமையா உடைச்சிடுது. அதனாலதான் ஜனநாயகத்தின் அடிப்படை தூணான வெளிப்படைத்தன்மை இந்த நடைமுறையால் உடைகிறது என்று கட்டுரையாளர் கூறுகிறார். சரி, வாக்காளர்களுக்கு இதனால ஒரு குழப்பம் வருது அப்படிங்கறத ஏத்துக்கலாம். ஆனா இத கொஞ்சம் திருப்பி போட்டு அந்த சின்ன கட்சிகளோட கோணத்துல இருந்து யோசிச்சு பார்ப்போம். சரி, அவங்க கோணத்துல பாப்போம். பல வருஷமா ஒரு எலெக்ஷன்ல கூட பெருசா ஜெயிக்க முடியாத ஒரு சின்ன கட்சி இந்த மாதிரி பெரிய கட்சியோட சின்னத்துல நின்னு ஈஸியா ஒரு எம்எல்ஏ சீட்டையோ எம்பி சீட்டையோ ஜெயிச்சிடறாங்க. இது அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி தானே? இங்கதான் ஒரு நீண்ட கால பிரச்சனை இருக்கு. உடனடியாக பார்த்தா இது லாபமா தெரியலாம். ஆனா அந்த சின்ன கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு. எப்படி பின்னடைவாகும்? அவங்க சட்டசபைக்கு போயிட்டாங்களே. ஒரு சின்ன அரசியல் கட்சி எப்படி வளரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கான ஒரு தனித்த அடையாளம், அவங்களோட சொந்த சின்னம் மக்களிடம் போய் சேர வேண்டும். ஆமா, அவங்க அடையாளம் முக்கியம். ஆனால் தொடர்ந்து பெரிய கட்சியின் சின்னத்திலேயே போட்டியிட்டால் அவர்களின் தனித்த அரசியல் அடையாளம் காலப்போக்கில் அழிந்துவிடும். இதத்தான் கட்டுரையாளர் தர்க்க ரீதியாக முன்வைக்கிறார். ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இத கேட்கும்போது எனக்கு ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி ஞாபகம் வருது. சொல்லுங்க, என்ன அது? இது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் நிறுவனம் தனது சொந்த பிராண்ட மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் எப்போதுமே ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தின் பேரிலேயே தன் பொருட்களை விற்பது போல இருக்கிறது. அருமையான வணிக ஒப்புமை இது. ஆரம்பத்துல பொருட்கள் நல்லா வித்துரும், லாபம் வரும். ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா இதனால் அந்த சிறிய நிறுவனத்திற்கு என்றுமே ஒரு தனித்த அடையாளம் கிடைக்காது. 100% உண்மை. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்படி தற்காலிக லாபத்துக்காக தன்னோட அடையாளத்தை இழக்குதோ அதே மாதிரிதான் இந்த சின்ன அரசியல் கட்சிகளும் தன்னோட சொந்த முகத்தையே அந்த சின்ன கட்சி நிரந்தரமா இழந்துடும் இல்லையா? கண்டிப்பா. தேர்தல்ல ஒரு சீட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்களோட நீண்டகால அடையாளத்தை பலி கொடுக்கறாங்க.
இதனால மாற்று அரசியல் அப்படிங்கறதே உருவாகாம போயிடும். ஓகே, இப்போ பிரச்சனை ரொம்ப தெளிவா புரியுது. வாக்காளர்களோட மனநிலை எப்படி பாதிக்கப்படுது, சின்ன கட்சிகள் சந்திக்கிற ஆபத்து என்னன்னு ஆழமா அலசிட்டோம். இது ஒரு முக்கியமான விவாதம். ஆனா வெறும் குறைகளை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன மாறப்போகுது? இதற்கான தீர்வு என்ன? கட்டுரையாளர் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார் என்பதை நோக்கி நாம நகரணும். அவர் ரொம்ப தெளிவான ஒரு தீர்வை சொல்றாரு. இந்திய தேர்தல் ஆணையம் சட்ட வல்லுநர்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்களுடன் ஆலோசித்து ஒரு புதிய விதியை கொண்டு வரணும். என்ன விதி அது? அங்கீகாரம் பெறாத கட்சிகள் கட்டாயமாக சுயேட்சை சின்னத்தில் மட்டுமே போட்டியிட வேண்டும் என்ற விதியை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார். சுயேட்சை சின்னங்கள்ல மட்டும்தானா? ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. அப்படி நின்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல சின்னங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகதா? நீங்க சொல்றது ஒரு நியாயமான சந்தேகம்தான். ஆனா இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இதனால் கிடைக்கும் நன்மைகள் ரொம்ப அதிகம். என்ன மாதிரியான நன்மைகள்னு கொஞ்சம் விலாவாரியா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. முதலாவதா, தேர்தல் முறையில் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும். எந்த ஏமாற்று வேலையும் இருக்காது. மக்கள் உண்மையான தகவல்களின் அடிப்படையில வாக்களிக்க முடியும் இல்லையா? சரியா சொன்னீங்க. இரண்டாவதா, நாம முன்னாடி பேசின மாதிரி சிறிய கட்சிகள் தங்கள் சொந்த அடையாளத்தை கட்டமைக்க முடியும். அவங்களுக்கான பிராண்ட் வளரும். அது அவங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. மூன்றாவதா, எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்தல் முறை மீதான மக்களின் நம்பிக்கை வலுப்பெறும். ரொம்ப அருமையான பதிவு. இன்று விவாதித்த கட்டுரையின் மைய கருத்துக்களை நாம ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். ஆமா, இது ரொம்ப அவசியமான ஒரு விவாதம். இங்க மீண்டும் ஒரு முறை நாம தெளிவா பதிவு செஞ்சுக்கிறோம். இந்த விவாதத்துல நாம எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியையோ ஆதரிச்சோ அல்லது விமர்சித்தோ பேசல. கண்டிப்பா இல்ல. தரவுகளின் அடிப்படையில நடுநிலையாக தான் விவாதிச்சிருக்கோம். 100% தேர்தலில் வாக்களிப்போம் அப்படிங்கிற முழக்கத்தின் உண்மையான பலம் ஒரு வெளிப்படையான தேர்தல் முறையில தான் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். வெளிப்படைத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமா இந்த விவாதம் நம்மை ஒரு புதிய கோணத்தில் சிந்திக்க வைக்கிறது. உரையாடலை முடிக்கும் முன் உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு வேட்பாளரின் கொள்கைகள், அவரின் உழைப்பு அல்லது அவரது கட்சியின் உண்மையான பெயர் ஆகியவற்றை விட வாக்குச்சாவடியில் இருக்கும் ஒரு காட்சி குறியீடு நமது அரசியல் முடிவுகளை இவ்வளவு ஆழமாக தீர்மானிக்கிறது என்றால் இது நாம யோசிக்க வேண்டிய விஷயம். வாக்காளர்களாகிய நாம் சின்னங்களுக்கு வாக்களிக்கிறோமா அல்லது சிந்தனைகளுக்கு வாக்களிக்கிறோமா? இதை பற்றி நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான சிந்தனை இது. உங்களுடைய நேரத்திற்கு மதிப்பளித்து ரொம்ப நன்றி சொல்றேன். இது போன்று சிந்திக்க வைக்கும் மற்றொரு ஆழமான அலசலில் சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். இது உங்கள் மகிழ்ச்சி FM ஆனந்தத்தின் அலைவரிசை.